ஹலோ மக்களே, நம்மளோட மகாநதி சீரியலில் என்னங்க இது இப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இந்த ராகினியை கொண்டு வந்து உள்ளே விட்டு இந்த ராகினி என்ன பண்ணிட்டாங்க, எல்லா வேலையும் சொதப்பி விட்டாங்க. காவேரி விஜய் பிரிக்கிற வேலையை அவங்க தெளிவாக தரமாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த ராகினியை அடக்கிறதுக்கு நிவினால் மட்டும்தான் முடியும். நிவின் எப்போ வருவாரோ தெரியாது. ஆனால் விஜய் வந்து ஹாஸ்பிட்டல் போயிட்டுருக்காரு ஒரு வாரமாக போய்கிட்டு இருக்காரு. என்னான்னு தெரியலை. இந்த பக்கம் வந்து காவேரி வந்து கால் பண்ணுறாங்க. கால் பண்ணி பார்த்தா வந்து எடுக்க மாட்டுறாரு. அதுக்கப்புறமா வந்து சாரி நம்ம காவேரிக்கு வந்து ஃபோன் அட்டன் பண்ணலையே, அவள் ஏதாவது நினச்சிக்க போகிறா அப்படின்ட்டு விஜய் கூப்பிட்டா ஃபோனை வச்சுட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்க காவேரி. அங்கே ஃபோன் எடுத்து இந்த ராகினி தேவையில்லாத வேலையை பார்த்து அதாவது பிளாக் பண்ணி வச்சிருச்சு. இப்போ வந்து அந்த பிளாக் பண்ணி வச்சதை காவேரி பார்ப்பாங்களா பார்க்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி தெரியல. விஜய் கால் பண்ணும்போது எடுக்க மாட்டாங்க. அது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்போ என்ன நடக்கும் ஏது நடக்கும் அப்படிங்கிறது தெரியல. பயங்கரமாக போயிட்டுருக்கு. இந்த ராகினியை தூக்கி போடுங்க அந்த பக்கம். எதுக்கு தான் இப்படி பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. டைரக்டர் சார், என்ன சார் காவேரியும் விஜயும் பிரிச்சிருவீங்களா? திட்டத்தை என்ன திட்டம் வச்சுருக்கீங்க அப்படிங்கிறது நம்மளோட கேள்வியாக இருக்குது. வீக் ஆஃப் ஃபேன்ஸ்லாம் பாவம் சீரியல் பார்க்க மாட்டாங்க அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் போட்டுட்ருக்காங்க. என்னங்க, கொஞ்சம் சண்டை வந்தால் கொஞ்சம் சமாதானமாக இருக்கணும்ல. நீங்கள் என்ன எப்படி பண்ணுறீங்க? ஒரு பிரித்து வச்சுட்டு வெண்ணிலா என்னைக்கு வந்தாங்களோ அன்னைக்கு இருந்து விஜய் காவேரி பேசவே விடலையே. நீங்கள் எப்போ தான் பேசுவாங்க? அவங்க பேசினா தானே இது ஒரு முடிவுக்கு வரும் அப்படிங்கிறது. ஆனால் பேச விட மாட்டாங்க போல் தெரியுது இப்போ இதிலேருந்து பார்க்கும்போது. அதனால் நம்மக்கிட்ட பேச மாட்டுறாரு, நம்மளை கண்டுக்க மாட்டுறாரு. நைட் ஷூட் வேறு வெளியில் போயிட்டுருக்கு. அதனால் வந்து நைட்டில் வரமாட்டார் வீட்டுக்கு. அப்போ வந்து சரி ஏதோ முடிவாயிடுச்சு அப்படின்ட்டு காவேரி நைட்டில் எந்திரிச்சு அவங்க பாட்டுக்கு யாருக்கிட்டையும் சொல்லாமல் எந்திரிச்சு வெளியில் போகிறாங்க. அதுதான் திட்டமாக இருக்குது. பார்க்கலாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ராகினியோட வேலை பெரும் வேலையாகி போச்சு. தூக்கி அங்கிட்டு வெளியே போடுங்க ராகினியை அப்படிங்கிறது தான்.